போர்ப்படையில் 4 வகை போர்ப்படையில் அது ஒரு போர்ப்படையாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இந்த காலகட்டத்தில் குமரி கண்டத்தில் நாம் எதை வந்து வாகனங்களாக பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து மகரையாளி, ஆனையாளி இந்த மாதிரியான மிருகங்கள் வந்து பயன்படுத்தணும். அதில் சிக்காத ஒன்று அப்படின்னா அந்த சிம்மையாளி தான். இந்த சிம்மையாளியை வந்து வேட்டையாடுவதற்காக அஞ்சாவண்டியோடைய மகன் இருவாஞ்சி அவர்கள் வந்து போகிறாங்க. இந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போது வந்து அவனுடைய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு திருமணம் ஆகலை, ஒரு ஒரு காதலன்னு வச்சுக்கோங்களேன். செம்மனும் கூட சேர்ந்து போகிறான். செம்மனுக்கும் வந்து செம்மனும் சாதாரண ஆள் இல்லை. அவனும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சிம்மையாளியை, கூட்டத்தில் போகிற சிம்மையாளியை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொண்டு வராங்க. இது வரைக்கும் அந்த இனக்கூட்டத்தில் சிம்மையாளியை வந்து கொன்று பிடிச்சவங்க தான் இருக்கிறாங்க. இந்த இருவாஞ்சிங்கிற ஒரு பெண்ணு மட்டும் தான் முதல்ல சிம்மையாளியை உயிரோட கொண்டு வர. அதனால வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆளாக இருக்கிறான். இவளுடைய தோழி ஒருத்தி இருக்கா. அவள் பேர் வந்து ஆரல். அவள் வந்து அவளுக்கும் ஒரு காதலன் இருக்கான். அந்த காதலை தேடி போகிற பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் கடலில் வந்து வல்லவர்களாக இருந்தாங்க. கடல்சார் பயணங்களை ரொம்ப வல்லவர்களாக இருந்தாங்க. அப்படிங்கும்போது வந்து அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது வந்து கடல் ஆமைகளை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கடல் ஆமைகள் எப்படி போகும், எங்கே போகும், அதனுடைய நடவடிக்கைகளை தெரிஞ்சு வச்சுருந்ததுனால தமிழர்களுக்கு கடல் பயணங்கள், கடல் கடந்து மற்ற நாடுகளை போய் பிடிக்க போகிற இந்த போர்லாம் வந்து ரொம்ப எளிதாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இப்போ இருக்க கூட வந்து பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. இது பே ஆஃப் பெங்காலா சோழன் ஏரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பெங்காலுக்கு இந்த ஏரிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இவங்க சொல்லுவாங்க, ராஜேந்திர சோழனை பத்தி மோடி பேசுவாரு, ராஜராஜ சோழனை பத்தி வந்து பாஜக பிரமுகர்கள் பேசுவாங்க. ஆனா இந்த பே ஆஃப் பெங்கால சோழன் ஏரி மாற்ற முடியுமா? முடியாது. எந்த வங்காள மன்னன் இந்த கடலை கடந்து மற்ற நாட்டு கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, இந்த இந்தோனேஷியாவுக்கு போய் வேலை செஞ்சாங்க, போய் போர்ப்படை செஞ்சாங்க, போர் பிடிச்சி அவங்கள தன்னுடைய நாட்டின் கீழே, அதிகாரத்தின் கீழே, புலிக்கொடிக்கு கீழே அவங்கள யார் ஆண்டாங்க? இல்லை. எந்த வங்காளியும் இந்த கடலை கடந்து போய் போர்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை வந்து திரைகட்டுற அளவுக்கு வந்து யாரும் செய்யலை. நாம தான் செஞ்சோம். இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த பே ஆஃப் பெங்கால் சோழன் ஏரியாக மாறாது. இந்த வரலாற்று பின்புலத்தோட நம்ம இதை வந்து படிக்கணும். படிச்சாதான் என்ன ஆகும்? இந்த ஆறுங்கிற பெண்ணு அவளுடைய பெட் அனிமல், நம்ம இன்னைக்கு வந்து நாய், பூனை வளர்க்குற மாதிரி வந்து அவள் வந்து ஆமையை வந்து பெட் அனிமலாக வளர்க்குறா. அந்த ஆமை பேர் உருவன். அந்த ஆமை வந்து ஒரு தீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. அந்த தீவில் தான் அவனுடைய காதலனை வந்து சந்திக்கிறான், இளநாகன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நாக நாடுன்னு வச்சுக்கோங்களேன். முழுக்க நாகங்களாக இருக்கக்கூடிய, பல்வேறு விதமான நாகங்கள் இருக்கக்கூடிய நாடு இது, தீவு இது. அங்கெல்லாம் போய் பார்க்குறா. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் வந்து ஒரே காலகட்டத்தில் அழிக்கப்பட்டவர்கள். பல்வேறு காலகட்டங்களில் வந்து ஆழி பேரலையினால அழிக்கப்பட்டவர்கள். அதில் முதல் ஆழி பெருங்கடலில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஆழி பேரலையில் 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. அந்த 2ஆக பிரிஞ்சவங்க தான் நாக நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அரப்பர் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க 2 பேருக்குமே சண்டை வருது. அந்த சண்டையில எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ என்ன வந்து AK-47 இருக்குமா, AK-74 இருக்குமா, இல்லை பீரங்கி இருக்குமா, பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குமா? எதுவுமே இருக்காது. எல்லாமே இப்போ அந்த பெரிய பெரிய யானைகளுடைய தந்தத்தை வந்து ஈட்டியா செய்கிறது, கல்லை வந்து ஈட்டியா செய்கிறது, கூர்மைப்படுத்துறது. உடனே சாகணும் அப்படின்னா வந்து பச்சிலையை வந்து விஷமா வந்து ஈட்டில சாகடிச்சு கொள்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில், மனிதன் தோன்றிய காலகட்டத்தில் வந்து ஆயுதமாக இருந்திருக்கும். இதுல என்ன, இது வந்து போர் மட்டும்தான் இந்த நாவல்ல இருக்கா அப்படின்னா போர் மட்டும் இல்லை. தமிழை எப்படி வளர்த்தாங்க, தமிழ் மொழிக்காக என்னென்னலாம் வந்து அவங்க உள்ளது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த தமிழி அப்படிங்கிற, இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் தமிழ் எழுத்துக்கள்லாம் இது வந்து பிராமி எழுத்துக்கள்லாம் இது தமிழ் எழுத்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஐயா அவர்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. அந்த மாந்தரையே தமிழியா தான் சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த தமிழிங்கிற ஒரு பெண்ணு வந்து தமிழ் மொழிக்காக வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து கொடுத்து தமிழ் மொழியோடைய எழுத்துருக்களை வந்து கொண்டு வந்து சேர்ந்திருக்கா. இப்படி ஒரு வேலையை வந்து ஒரு பெண் செய்யும் போது குடும்பம் வந்து நல்லா அமையாது. அதுல மோசமான ஒருத்தர் வரான்.
அவன் தான் பெருந்தேற்றன் அப்படிங்கிற ஒரு வில்லன். அவன் என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப மூர்க்கமாக மாறிடுறான். உணவுக்கு, காமத்துக்கு, எல்லாத்துக்கும் வந்து இடம் கொடுத்து ரொம்ப மோசமான ஒரு மனிதனாக போகிறான். அந்த பெருந்தேற்றன் அவனுடைய உடன் பிறந்த தம்பிகள் எல்லாருமே வந்து ஒரு நாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிடறாங்க. அங்கே உள்ள மாந்திரிகள் அப்படின்னா பெண்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வந்து அவங்க ஒரு ஓரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் அந்த 7 குறும்பனை நாட்டில் வந்து கொற்றவை வழிபாடு இருக்கு. இப்போ நம்ம அந்த கொற்றவை வழிபாடு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெண் தெய்வ வழிபாடு வந்து தமிழர்கள் செய்கிறாங்க. ஆனால் இதை வந்து மற்ற மொழிவழி தேசிய மக்கள் செய்கிறாங்க அப்படின்னா பெருசாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொம்பளையை கும்பிடுறதே வந்து ஒரு விதமான ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். பெண்களை கும்பிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து பெருமாளும் தாயார் இருக்காங்கன்னா பெருமாளை கும்பிட்டு போகக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, தாயாரை கும்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே முழுக்க நம்ம தெய்வமே வந்து கொற்றவை தெய்வம் தான். ஏன்னா அந்த ஆதி காலத்து மனிதன் வந்து மிருக இயல்போட தான் இருந்துப்பா. ஏன்னா மிருகத்திட்டருந்து வந்தவன் மிருகங்களோட இருக்கிறார். அவனுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு திருமண முறையை கொண்டு வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவன் கொற்றவை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த மானுட சமூகத்திற்கு மானுடத்திற்கான ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து இந்த மிருகங்கள்ல இருந்து மானுடர்களை வேறுபடுத்தி காட்டியவன் கொற்றவை. அந்த கொற்றவையை இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் 49 நாடுகளை சேர்ந்த மனிதர்களும் 49 நாடுகளை சேர்ந்த மாந்தர்களும் மாந்திரிகளும் எல்லாரும் சேர்ந்து இந்த கொற்றவையை வந்து 7 ஸ்கொயர் அந்த மாதிரி வந்து கொண்டு வரும்போது வந்து அந்த கொற்றவை வழிபாட்டில் கடைசி நிகழ்ச்சியாக பல்லியம் என்ற ஒரு இசை வந்து வாசிக்கப்படுது. பல்லியம்னா என்னங்க அப்படின்னா ஒரு பெரிய பேரியால் அப்படின்னு சொல்லி 1000 பேர் வாசிக்கக்கூடிய ஒரு இசை. 1000 பேர் வாசிக்கக்கூடிய ஒரு இசை வாத்தியம். எப்படி வாசிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து தமிழ் இசை வந்து தமிழர்கள் கிட்ட இருக்கா இல்லைன்னா அது இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. 1000 பேர் வந்து எங்க நின்று வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், அவங்களுக்கான நோட்ஸ் கொடுக்கறது, டியூன் என்னன்னு செட் பண்றது, அதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அருகன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து இந்த எனக்கு வந்து சில சமயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். ஒரு ஆய்வாளர், வானியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர் படித்த நூல், அவர் எழுதிய நூல் படிச்சுட்டு இருந்தபோது வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னாங்க. உண்மையிலே வந்து இந்த இடத்துலலாம் நாம் பிறந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியராக நான் உணர செய்த ஒரு தகவல் இது. தஞ்சையில் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினார். அவருடைய மகன் அரசேந்திர சோழன் வந்து ஜெயங்கொண்டாத்தில் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற ஒரு கோவிலை கட்டினார். அதுக்கடுத்து வந்த 2ஆம் ராஜராஜன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா வந்து தாராசுரத்தில் கோயிலை கட்டினார். இவங்க 2 பேரும் கட்டின கோயில் இருக்குல்ல, அரசேந்திர சோழனுடைய கோயில், இந்த 2ஆம் ராஜராஜன் சோழன் கட்டிய கோயில் வந்து முழுக்க கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் ராஜராஜன் கட்டிய கோயில், அந்த கோயில் மட்டும் கிழக்கு நோக்கி இருக்காது, கிழக்குல இருந்து வடக்கு நோக்கி ஒரு 20 டிகிரி கோணத்தில் தள்ளி இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் வந்து ஒரு பெரிய அறிவாளி, பெரிய போர்ப்படை தலைவர். அவர் எதுக்கு வந்து சிவனுக்கு படைச்ச ஒரு கோயிலை வந்து தள்ளி வச்சிருக்காப்ல, 20 டிகிரி வந்து வடக்கு நோக்கி வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள், நம்ம மாசா விக்டர் முதற்கொண்டு முருகனார் முதற்கொண்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் எந்த காலகட்டத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா 1003 1010 வரைக்கும் காலகட்டத்தில் 7 ஆண்டுகள் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க, ஏன் வந்து இதை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1010ஆம் ஆண்டு இந்த கோயிலை திறந்திருக்கிறாப்ல. எப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாப்ல அப்படின்னா 16/5/1010 வைகாசி 2ஆம் நாள். இந்த 2ஆம் நாள்ல ஏதாவது ஒரு வானியல் சிறப்பு இருக்கா? அது என்ன, வேற எந்த சிறப்பும் கிடையாது. நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி 2ஆம் தேதி 1010ஆம் ஆண்டு அமாவாசை தான் இருக்கும், அதுக்கு மேலே எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் முறையில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்து இந்த 1010ஆம் ஆண்டு வைகாசி 2 என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிழக்கிலிருந்து 20 டிகிரி கோணலாக அங்கே சூரியன் உதிச்சிருக்கு, அமாவாசை நிலவு அந்த கோட்டில் இருக்கு.
அது மட்டும் இல்லை, சிவனுடைய வாகனம் நந்தி. நந்தி நட்சத்திர கூட்டங்களா இருக்கும் பார்த்தீங்கன்னா வானத்துல, அது எல்லாம் கிழக்கு நோக்கி இருக்கு. ஆனா கிழக்குல இருந்து 20 டிகிரி வடக்கு கோணலாக இருக்கு. அப்போ நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்ட போறேன். அந்த கோயில் இருக்கக்கூடிய பெருவுடையார் சிவனை யார் சந்திக்கணும்? மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வானத்துல இருக்கக்கூடிய சூரியனை சந்திக்கணும், அமாவாசை நிலவை சந்திக்கணும், அவருடைய வாகனம், இதெல்லாம் 2 பேரும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சை பெருவுடையார் கோயில சரியா 20 டிகிரி கோணலா இருக்கும். நேரம் நிக்காது. ஏன்னா அந்த கோயிலை கட்டிய இந்த குஞ்சர மல்லன், ராஜராஜ குஞ்சர மல்லன், அவன் ஒரு பெரிய அறிவர். 2 பேரும் சேர்ந்து இதை சொல்றாங்க. இது அந்த திருநாவுக்கரசு ஐயா ஆய்வாளர் திருநாவுக்கரசு ஐயா சொல்றாரு, இந்த வானியல் சிறப்பு ராஜராஜன் வாழ்ந்த காலகட்டத்துல அந்த ஒரு நாள் மட்டும்தான் வரும். இந்த சிறப்பு திரும்ப வரணும் அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகள் காத்திருக்கணும். அதனால இந்த சிறப்பை அவன் வச்சா. சூரியன், நிலவு, சிவனுடைய வாகனமான நந்தி, இதெல்லாம் சேர்ந்து சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் சிறப்பை வச்சு கேட்டலாம். இன்னைக்கு அந்த கோயிலோட நிலைமை என்ன பார்த்தீங்களா? புறா எச்சம் போட்டு வெறும் யூரிக் ஆசிட் ஃபுல்லா அந்த கிரானைட்ல படிஞ்சு ஆஷ் கலர்ல, கிரானைட் கலர் எப்படி இருக்கும், நீலம் படிஞ்ச அந்த கலர்ல ரொம்ப மஞ்சள் நிறத்துல ஆஷ் கலர்ல மாறி நிக்குது.